இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க அத்தை. ஜனனி, அவ பாட்டியும் கரெக்ட் பண்ணிட்டா. மொத்த ஜோலியும் முடிஞ்சிருச்சு. என்ன மங்க, உன் நாத்தனார்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்க? ஏன் நாத்தனார்கிட்ட நான் கொஞ்சம் பேசுறேன், உங்களுக்கு என்னம்மா? ஆமா, இப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு அப்படியே வெறுங்கையோட கிளம்பி போறியா? அப்புறம் வேற என்ன செய்ய சொல்றீங்க? விசாலாட்சி அழகா பொண்ணை பெத்து வளர்த்து வச்சிருக்கா. அப்படியே அவளை பேசி முடிச்சிட்டு போயிடுடி. ரெண்டு குடும்பமும் என்னைக்கும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம்ல. காவேரிய பார்த்த உடனே எனக்கும் அதான் மனசுல பட்டுச்சு. அவ என் பையன் சுபாஷுக்கு பொருத்தமா இருப்பாளேன்னு கூட தோணுச்சு. விசாலாட்சியும் அண்ணனும் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காங்களோன்னு தெரியாம தான் நான் பேசாம இருக்கேன். அண்ணி, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லவா? காவேரிக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு வீட்ல பேச்சு வந்துச்சு. அப்போ நான் என் அண்ணன் மகனை தான் என் பொண்ணுக்கு கட்டி வைப்பேன்னு சொன்னேன். அதுக்காக தான் என் வீட்டுக்காரரு என் அண்ணனையே தேடி வந்தாரு. அப்படியா? ஓ மனசுலயும் இதுதான் இருக்கா? அப்புறம் என்ன, இன்னைக்கே பேசி முடிச்சிருவோம். பேசிடலாம் நீ. சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன். சொல்லுங்க மச்சான். இந்த நரஞ்ச கோயில்ல உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். உன் பொண்ணு காவேரியா என் பையன் சுபாஷுக்கு கொடுப்பியா? மச்சான், இத பேசுறதுக்காக தான் மச்சான் நான் உன் வீட்டுக்கே வந்தேன். நாம தான் ரொம்ப நாள் பிரிஞ்சு இருந்துட்டோம், நம்ம பிள்ளைங்களாவது சேர்ந்து இருக்கட்டுமே. என் பையனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு சம்மதம். உனக்கு சம்மதமா? விசாலம், நீ சொல்லுமா, உனக்கும் சம்மதம் தானே? அண்ணன், உங்க வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு. ஹலோ மேகல, என்ன பண்றீங்க? என்னது, ஜனனி ரொம்ப குஷியா இருக்க போல இருக்கே. என்ன, வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்களா? ஐடியா கொடுத்தது யாரு? மேகலையாச்சு. எப்படி வீட்டுக்குள்ள சேர்த்துக்காம இருப்பாங்க? சரி, இந்த ஐஸ் வச்சதெல்லாம் போதும். நீ வீட்டுக்குள்ள போய் எத்தனை நாள் ஆச்சு? எனக்கு கால் பண்ணி ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சா உனக்கு? நீங்க சொன்ன விஷயத்த சொன்னதும் மாமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாரு. ஆனா சிவா தான் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டான். சிவாவை சரி பண்ணி, அத்தைய சரி பண்ணி, இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சரி பண்ணி, அப்பப்பப்பா போதும் போதும் ஆயிடுச்சு. இன்னைக்குதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அதான் கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்றேன். இப்பவாச்சும் உனக்கு கால் பண்ணி எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சே. சரி, ஓகே, வேற ஒண்ணும் இல்லல்ல. நான் போனை வச்சட்டுமா? மேகல, ஒரு நிமிஷம். என்ன? அந்த அந்த ரகசியம் என்ன? அத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இல்ல, எப்படியும் நான் இந்த வீட்ல தானே வாழ போறேன். அந்த ரகசியம் தெரிஞ்சதுன்னா நானும் அத அப்பப்போ யூஸ் பண்ணிப்பேன்ல. அந்த ரகசியத்தை பத்தி சொன்ன உடனே மாமா முகத்துல ஒரு பயம் வந்துச்சு. மாமா அப்படி பதட்டப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ், அந்த ரகசியம் என்னன்னு சொல்லுங்களேன்.
அந்த ரகசியம்லாம் நீ ஒண்ணும் தெரிஞ்சுக்க வேணாம். உனக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட சொல்லு. நான் நீ என்ன பண்ணணும்னு சொல்றேன். சரியா? இப்ப போனை வச்சட்டுமா? இருங்க ஒரு நிமிஷம் மேகல. எனக்கு நீங்க அந்த ரகசியத்தை சொல்லலனா கூட பரவாயில்ல. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? என்ன ரகசியம் சொல்ல போற? நாளைக்கு காவேரிய பொண்ணு பார்க்க வராங்க. காவேரிய பொண்ணு பார்க்க வராங்களா? யாரு? விசாலாட்சி அத்தையோட அண்ணன் குடும்பத்துல இருந்து வராங்க. ஓ, காவேரி இப்ப வரைக்கும் அந்த விஷயத்த மறைச்சுதான் வச்சிருக்காளா? என்ன மேகல பதிலே சொல்லாம இருக்கீங்க? ரொம்ப நல்ல ரகசியம் சொல்லிருக்க ஜனனி. காவேரிய பொண்ணு பார்க்க அவங்க ஏற்பாடு பண்ணட்டும். சரியான சமயத்துல நான் அங்க வரேன். துளசி, என் செல்லம், நீதான் எல்லாத்தையும் பண்ணி வச்சியா? என்னம்மா என்ன சொல்றீங்க? இப்பதான் விசலாட்சி கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னேன். அந்த கடவுள் தான் உன்னை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. 30 வருஷமா என் மனசுல இருந்த வலி அதை தாங்க முடியாம எத்தனை நாள் நான் அழுதுகிட்டே படுத்திருக்கேன் தெரியுமா? அத 3 நாள்ல நீ சரி பண்ணி கொடுத்துட்ட. நான் ஒன்னும் பண்ணலமா. நல்லதை நினைச்சு பண்ணா நல்லதே நடக்கும்னு பெரியவங்க எல்லாம் சொல்ற சின்ன விஷயம்தான். நான் சின்ன விஷயம் தான் செஞ்சிருக்கேன். அது அந்த அம்மனோட அருளால நடந்துருச்சு. நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட துளசி. ஆனா நான் சொல்றேன், உனக்கு அந்த அம்மனோட அனுகிரகம் நிறைய இருக்கு. அதெல்லாம் இல்லாம இதெல்லாம் பண்ணிட முடியாதுமா. அம்மா சரியா சொன்னம்மா, எனக்கும் அதுதான் தோணுச்சு. ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயத்துல மட்டும் நம்ம எல்லாருமே கவனமா இருக்கணும். என்னம்மா சொல்லு. இனி இந்த வீட்ல நீ சொல்றபடிதான் நடக்கும். சொல்லு. அந்த கடத்தல் சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம காவேரி ரொம்பவே அப்செட்டா இருக்கா. அவ யார்கிட்டயும் சகஜமாவே பேசுறது இல்ல. இந்த சமயத்துல கல்யாணத்தை பத்திலாம் பேசினா அவ நிச்சயமா வேண்டாம் தான் சொல்லுவா. அதனால நாளைக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் அவளுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாமே. மச்சான் அண்ணே. வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க. மாமா வாங்க மாமா. மச்சான் தட்ட வாங்கிங்க.